பவம் தவிர்ப்பவர் தில்லைசூழ் எல்லையில் மறையவர் பயில் வேள்வி சிவம் தரும் பயனுடைய ஆகுதிகளின் செழும்புகை பரப்பாலே தவம் தழைப்ப வந்தருடைய பிள்ளையா தாம் அனைவரும் முன்னே நிபந்த நீல நுண்துகில் விதானித்தது போன்றது நடுவான். தில்லையில பழைய காலத்துல 3000 பேர் இருந்தாங்க தில்லை வாழ்ந்தனர்கள். இப்போது 300-400 பேர் இருக்கக்கூடும். அந்த 3000 வந்தனர்களும் எப்போதும் அவர்களை பத்தி தான் திருஞான சம்பந்த தேவாரத்து மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் சொல்றார் அவங்களை பத்தி, உலகுக்கெல்லாம் திருவுடைய அந்தனர் வாழ் மறையோர் நல்லவர் பிரியாத சிற்றம்பலம். அவங்களுக்கு சாமியை தவிர யாருமே தெரியாது, சாமியைத்தான் தெரியும். தகுதியின் பகுதி சார்ந்தார் என்று அவங்க புராணத்துல சொல்லப்படும். சிவபெருமானை தவிர, அதாவது தில்லை கூத்தரை தவிர, நடராஜ மூர்த்தியை தவிர வேற எதையும் அறியாதவர்கள் தில்லை வாழ் அந்தனர்கள். அவங்க வெளி உலகம் தெரியாதவங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊழி முதல்வருடைய உண்மலட்சேவடி இங்க சொல்லப்படுது. அவங்க ஆகுதி வளர்க்குறாங்க. அந்த ஆகுதியினுடைய புகை ஒரு நீல நிற மண்டலமாக புகை சூழ்ந்து ஆகாயத்துல காட்சியளிக்குது. அது பார்க்க எப்படி இருக்கின்றதாம்? பரசமய கோளரி பாலராவாயர் வருகிறார் அல்லவா, அவருக்கு நீல நிறத்துல ஒரு மேற்கட்டி விதானம் அமைத்தது போல இந்த காட்சி அமைகிறது என்கிறார் ஆசிரியர். இயற்கையா அமைந்த அந்த ஆகுதி புகையானது எழில் வளர் புகழிவேந்தர் வரும் பொழுது அவருக்கு மேற்கட்டி அமைந்தது போல நீல நிறத்தில் அமைக்கப்பட்ட விதானம் போல காட்சி தருகிறது என்கிறார். இதையெல்லாம் நம்ம ஒரு கற்பனை கண் கொண்டு பார்த்து சேக்கிழாருடைய பொற்பதங்களை பணிய வேண்டும். அவர் தானே இத்தனை சொல்றார், அவருக்குத்தான் எத்தனை கருணை. இதெல்லாம் படிக்கும்போது தான் தில்லை எத்தனை பெரியது, அதில் ஆடுற பெருமான் எத்தனை பெரியவர், அவரை பாடிய சம்பந்தர் எத்தனை பெரியவர், அப்பர் எத்தனை பெரியவர் என்றெல்லாம் தெரிய வருகிறது. எத்துணை பெரியவர்கள் அவர்கள் எல்லாம்.